என்னோட முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம் போக்கில். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ அது பண்ணுமா, இது வேணாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேணாத வேலை தான் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்னைக்கு இருந்து எனக்கு இந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சு போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை தான் நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அப்போதான் மீட் பண்ணுறேன். மேம் பார்த்தோன்னே சொன்னாங்க, அப்போ சொன்னாங்க அபி யுவர் ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் உங்கள் நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ், ஸோ நீங்கள் வந்து அபி எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில். ஸோ எஸ், என்றைக்குமே இதுதான் என்னோட ஹோம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்க வந்து என் கூட ஒரு இடமா வந்து ப்ரொமோஷன்ல உட்காந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ மேம்.